Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு. அந்த டார்க்னஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்றது அப்படினு நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கு வந்து சிம்பிள் மெத்தடே இருக்குங்க. நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் எடுத்துறலாம். மே மாசத்துல அடிக்கிற வெயில் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துலயே அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாவும் ரொம்ப ட்ரையாவும் இருக்கு. இதுக்கு நம்ம எவ்வளோ பார்லர் போனாலும் நம்மளால சரி பண்ண முடியாதுங்க. நம்ம வீட்டிலே ஒரு ஃபேஸ் பேக் போட்டோம்னா செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரிசல்ட் கொடுக்கும். இது ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் எங்கேயும் வெளியே போனீங்கன்னா இந்த பேக்கை மட்டும் போட்டு போனீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு ஆஃப்டருக்கும் பிஃபோருக்கும் நல்ல சேஞ்சஸ் இருக்கும். இது ரொம்ப நம்ம கடையில் போய் வாங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு போட்டுக்கலாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பயங்கர ரிசல்ட்டும் நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 பொருள் தாங்க சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு சேர்க்குறோம். கொரியன்ஸ் அதிகமாக நம்ம கலராக காமிக்கிறது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தாங்க. ஏன்னா அவங்களோட க்ரீமில் பார்த்தீங்கன்னா வெறும் ரைஸ் க்ரீமாக தாங்க இருக்கும். அதுக்கடுத்து நம்மளோட நேச்சுரலான மஞ்சள் சேர்க்குறோங்க. இது வந்து நான் சேர்த்துருக்கிறது வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கேங்க. கஸ்தூரி மஞ்சள் ஃபஸ்ட் டைம் போட்டிங்கன்னா கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும், அதனால பயப்படாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் சேர்க்குறேங்க. இது வந்து ஹோம்மேடாக இருக்கிற தயிர். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். 3ஐயும் சரி சமமாக எடுத்துக்கிறோனுங்க. இப்போ வந்து இந்த பேஸ்ட் அளவு வரும். இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துற வேணாங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு கெட்டியான பதத்தில் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் இருக்குங்க. டார்க் ஸ்பாட்லாம் நல்லா ரிமூவ் ஆகுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வெயிலுக்கு நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிளாக் ஆயிடுச்சு, நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பேக்கை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து பயங்கர க்ளோவாகவும் ஷைனிங்காகவும் இருக்குங்க. ஏன்னா இந்த பேக் வந்து ரொம்ப சிம்பிளான பேக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு எஃபெக்டிவான பேக்கும் கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேக்கை வாரத்துக்கு 2 நாள் போடலாங்க. போட்டிங்கனாலே உங்களோட ஃபேஸ் வந்து பயங்கரமாக ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.